வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாதிருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசு திருச்சபையின் தூதனுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை சந்தித்தோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. முதல் 1ஆம் தேதி நான் சொல்கிற வாக்கு தத்தத்தை குறித்து பேசினேன். போன வாரம் என்ன பேசினேன்? விசேஷித்த நன்மை. நமக்கான நம்முடைய இரட்சணிய சேனையுடைய நோக்கம் விசேஷித்த நன்மையை கர்த்தர் நமக்கு. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் விசேஷித்த நன்மை நமக்கான வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கவில்லை, நாம் வாக்கு தத்தத்தை சுதந்தரித்தோம். ஆமென். இன்றைக்கு ஏற்கனவே சோதரம் செய்தியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த செய்தியினுடைய மொத்த இதுவரை நாம் சிந்தித்ததை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசு திருச்சபையின் தூதனுக்கு கிரியையும் பிரயாசத்தையும் அறிந்து கொண்டு கர்த்தர் சொல்லலாம். எபேசு திருச்சபையின் கிரியை என்ன? முதல்ல வேதம் சொல்லுகிறது பொறுமையாயிரு. எது? கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுல பொறுமையாயிருத்தல், உபத்திரவத்தில் பொறுமை, சோதரம் நம்முடைய நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமை. இந்த மூன்றையும் எபேசு திருச்சபையிலே கர்த்தர் கண்டார். அடுத்ததாய் பொல்லாதவர்களை சகிக்கக்கூட. எது பொல்லாதவர்கள்னா சோதரன் விசுவாசியாதவர்களும் தன் சகோதரன் மேல வன்கண்ணனாய் இருக்கணும். கர்த்தருடைய காணிக்கையை அற்பமாய் எண்ணுகிறவனும் அற்பமாய் எண்ண வைக்கிறவனும் பொல்லாதவன். அல்லேலூயா. இப்போ 3வது கிரியை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த 3வது கிரியை என்ன? சோதரா அந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். ஆமென், அல்லேலூயா. தேவ திருச்சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய குணம் என்ன அப்படின்னா சோதரம் சோதிக்கிறதும் கண்டறிகிறதும். ஆமென், அல்லேலூயா. சோதிக்கிறதும் கண்டறிகிறதும். நல்ல கவனிங்க. தேவ மகிமை சபைக்குள்ளாய் வெளிப்படணும்னா, தேவ மகிமை சபைக்குள்ளாய் வருகிற பொழுது, தேவ மகிமை சபைக்குள்ளாய் நிற்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது சில காரியங்களை திருச்சபை செய்தாக வேண்டும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில காரியங்களை திருச்சபை செய்தாக வேண்டும். என்ன? இந்த திருச்சபையுடைய கிரியை முதல் 2 ஓகே. இப்போ எபேசு திருச்சபையின் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா இவங்க யார்? என்னுடைய கேள்வி, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்படின்னா இவங்க யார்? இவர்களுடைய வேலை என்ன? ஏன் தேவன் இந்த காரியத்தை சோதரம் விசேஷமாக எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறான்? எபேசு திருச்சபையினுடைய நிலைமை என்ன? நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்குள்ளே போவீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சோதரம், அது ஒரு பெரிய நிருபம். நான் அதற்குள்ளாய் உங்களை கடந்து போகவில்லை. எபேசு திருச்சபைக்குள்ளாய் இருந்த சூழ்நிலைகளை கண்டுகொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த தேவன் அல்லாவிட்டா கர்த்தர் இந்த சோதரன் எபேசு திருச்சபைக்கு அவர் பேசும்போது இந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுதுதான் ஊழியங்களையும் ஊழியங்களின் வகைகளையும் தேவ ஊழியர்களுடைய வகைகளையும் கர்த்தர் எபேசு திருச்சபைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென்.
நான் இதை பவுல் எழுதினார் என்று சொல்ல வரவில்லை. ஒருவேளை பவுல் எழுதிறதாய் எடுத்துக்கொண்டாலும், அல்லேலூயா, ஒருவேளை சோதரம் இந்த எபேசு திருச்சபையினுடைய அந்த தூதனுக்கு இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற பொழுது, எபேசு திருச்சபையின் தூதனுக்கு தேவன் பேசுகிற பொழுது முதலாவது சொல்லுகிறான், நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதை நீ கண்ட. ஏன் அப்படின்னா, இந்த எபேசுக்கு தெரியும் சோதரம் ஊழியங்களின் வித்தியாசங்கள் என்ன. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் தாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோம் என்பதை தெரியாமல் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆமென், அல்லேலூயா. பொதுவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். கர்த்தர் உன்னை எதுக்கு கூப்பிட்டாரு? ஆமென். வேதம் சொல்லுகிறது 5 ஊழியங்களின் அடிப்படையில் தான் அழைப்பு என்பது இருக்கும். என்னை கர்த்தர் அழைத்தார், என்னை கர்த்தர் சோதரம் ஊழியத்துக்கு அழைத்தார்னா இந்த 5 ஊழியங்களை தாண்டி தேவன் அழைப்பதில்லை. திருச்சபை இந்த 5 ஊழியங்களை தெரிந்து கொண்டால்தான் திருச்சபை சோதரம் கள்ள உபதேசங்களை பிரித்தெடுக்க முடியும். இந்த 5 ஊழியங்களை தெரிந்து கொண்டால்தான் திருச்சபை தங்களிடத்தில் வருகிற ஓநாய்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்டம் நம்முடைய பகுதிகளில் எல்லாம் விட்டால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ணாத எவனோ அவன் அந்தி கிறிஸ்து, அவன் லூசிபர், அவன் சாத்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் அறிக்கை பண்ண, நல்ல கவனிங்க, கிறிஸ்து தேவன் இல்லை, கிறிஸ்து சோதரம் ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய இல்லத்திற்கு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆமென். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஏன்னா தேவன் இருக்க வேண்டிய இடத்தை, சோதரம் கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று விரும்பினவன் அந்தி கிறிஸ்து. இவன் தான் கிறிஸ்து தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறவன், பிதாவை வொர்ஷிப் பண்ண, பிதாவை ஆராதிப்பதை ஏற்றுக்கொள்ள, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன். நல்ல கவனிங்க, ஆனபடியினால்தான் இவன் விழ ஆரம்பித்தான், விழத்தள்ளப்பட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, கிறிஸ்துவின் ஆராதனையை தள்ளுகிறவன், கிறிஸ்துவை ஆராதனையை விட்டு வெளியேற்றுகிறவன், கிறிஸ்துவை ஆராதிக்காதே என்று சொல்லுகிறவன், கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இவன் வாசல் வழியாய் பிரவேசிப்பவன் அல்ல, இவன் கள்ளனும் இவன் சோதரம் புறம்பாய் பிரவேசிக்கிறவன், இவன் ஆடுகளை கொலை பண்ணும்படியாய் வருகிறவன். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்றைக்கு அப்படின்னா நான் தேவ எபேசுக்கு இந்த 5 ஊழியங்களை குறித்த ஒரு நன்றான தெளிவு இருந்தது. இன்றைக்கு நான் அதை தான் சொல்ல போகிறேன். ஆமென். ஊழியங்களை குறித்த தெளிவு இருக்கணும் சொன்னால், ஊழியர்களுடைய வேலையை குறித்த தெளிவு இருக்கணும் சொன்னால், எவர்கள் தேவனுடைய ஊழியர்கள், தேவனால் நடத்தப்படுகிற என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். சோதரம் எபேசியர்கள் நிருபம் சோதரம் 4வது அதிகாரம் 13வது வசனம். 12-13 வாசிங்கம்மா. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்த. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் 1ஆம் நிருபம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிங்க.
வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவர். நல்ல கவனிங்க, பவுல் பேசும் பொழுது சொல்லுகிறான், வரங்களிலும் வித்தியாசம் உண்டு, சோதரம் ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு எல்லா ஊழியமும் எனக்கு கையளிக்கப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைக்காத ஒரு ஊழியத்தில், கர்த்தர் என்னை கூப்பிடாத ஒரு ஊழியத்தில், கர்த்தர் எனக்கு சோதரம் தராத ஒரு ஊழியத்தில் நான் போய் நின்றேன் என்று சொன்னால் நிச்சயமாய் நான் அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, தோல்வியை சந்திக்கக்கூடும். இல்லை என்று சொன்னால் என்னை பிரஸ்தாபப்படுத்தக்கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அழைத்ததற்கான நோக்கம் உண்டு. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. என்ன ஊழியம்? முதல்ல வேதம் சொல்லுகிறது, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எபேசு திருச்சபைக்குள்ள நிறைய பேர் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளாய் இந்த அப்போஸ்தலர்னு பேரில் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் என்கிற அந்த அர்த்தத்தை எடுத்து கொண்டு வர தேவ திருச்சபை கவனமாக இருக்கணும். ஆமென். யார் இந்த அப்போஸ்தலர்? இந்த அப்போஸ்தலர்னா என்ன? இதை தான் இன்றைக்கு சோதரன் இந்த இந்த 5 ஊழியங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் என்பவர்கள், இவர்கள் தேவ திருச்சபைக்கான பணியை செய்து அதை ஸ்தாபித்து மூப்பரை, போதகரை, மேய்ப்பரை ஏற்படுத்தி அங்கிருந்து கடந்து செல்ல. இந்த அப்போஸ்தலருடைய வேலை என்ன? ஒரு இடத்துல போய் திருச்சபையை ஸ்தாபிப்பது, தேவனுடைய வேலையில் செய்வது, அங்கு சுவிசேஷம் சொல்லி அந்த திருச்சபையை ஸ்தாபிப்பது இவர்களுடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இந்த அப்போஸ்தலனுடைய வேலை என்ன? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் போதும். அல்ல, தொடர்ந்து வாசிங்கம்மா. அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தல பணியை குறித்து நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலருடைய பணி என்ன? சோதரம் இவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் இவர்களுக்குன்னு சில சோதரம் வரைமுறைகளை வேதம் கொடுத்தார். என்ன வரைமுறை? முதலாவது த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோதரம் தேவன் கொடுத்த அந்த கமிஷனில் முதலாவது கர்த்தர் சொல்லுங்க, நீங்கள் புறப்பட்டு போய். ஆமென். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு திருச்சபையை சார்ந்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அப்போஸ்தலருக்கு தனி திருச்சபையும் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் புறப்பட்டு போய். நல்ல கவனிங்க, இது எல்லாரையும் தேவன் இப்படி அனுப்புவது கிடையாது. நீங்க நல்ல கவனிங்க. இன்னைக்கு எல்லாரும் இந்த கிரேட் கமிஷன் எடுத்துறாங்க. நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களாய் அனுப்புகிறவர்களை, தேவன் யாரை அனுப்புகிறாரோ அவனுக்கான வார்த்தை, நீ புறப்பட்டு போய். இததான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். அல்லேலூயா. இவன் புறப்பட இவனுக்கென்று இதுவரை இருந்த, அதுவரை சோதரம் அவன் வைத்திருந்த, அதுவரை சோதரம் அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காய் வைத்திருந்தவர்களை விட்டு விட்டு தேவனுடைய ஊழியத்திற்காய் புறப்படுகிறவன் இவன். ஆமென். அல்லேலூயா.
சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அப்போஸ்தலனுடைய முதல் பணி, அவன் தனக்கான ஆதாரத்தை வைத்து கொள்ளாதவன், இவன் ஒரு இடத்தில் இருப்பவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தல ஊழியம், இதுதான் அப்போஸ்தலனுடைய வேலை. அப்போஸ்தலன் என்பவர் இன்னைக்கு நிறைய என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கர்த்தர் என்னை அனுப்பினார், நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லிவிட்டு வருகிற அநேகர் அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதில்லை. இன்னைக்கு ஊழியம் தோற்று போக காரணம் என்ன? ஊழியம் தோற்று போக காரணம் என்ன? ஊழியமும் ஊழியனும் பரிகசிக்கப்பட காரணம் என்ன? எனக்கு இந்த ஊழியத்தை குறித்து அறிவு இல்லாமல் இருப்பது. ஆமென், அல்லேலூயா. இப்போ முதலாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் அடுத்த அந்த வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளையும். ரெண்டாவது, இவனுக்கென்று குறிப்பிட்ட பவுண்டரி கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இவன் என்று நான் முதல்ல சொன்னேன், இவனுக்கென்று ஒரு இடம் கிடையாது, இவனுக்கென்று ஒரு திருச்சபை கிடையாது, இந்த அப்போஸ்தலனுக்கென்று குறிப்பிட்ட சோதனம் சார்ந்து இருப்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இவனுடைய வேலை என்ன தெரியுமா? இவன் சீஷனாய் இருந்து அனுப்பப்பட்டவனானபடியினாலே இவனுடைய வேலை சீஷர்களாய் மாற்றுவது. ஆமென். கொஞ்சம் கவனிங்க, விசுவாசிகளை உருவாக்குவது அப்போஸ்தலனுடைய வேலை அல்ல. ஆமென். அப்படின்னா இவன் வேலை என்ன? கிறிஸ்து யார் என்கிற சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றாதவனை கிறிஸ்துவை பின்பற்ற செய்வது. அல்லேலூயா. சீஷர்கள் யார்? சீஷர்கள் குருவை போல குருவின் தனங்களை பின்பற்றி நடப்போர் சீஷர். இயேசு சொன்னா சோதனை முதல்ல சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிற பொழுது இயேசு சொன்னா, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்ற. நல்ல கவனிங்க, அவன் ஏற்கனவே மீன் பிடித்து கொண்டிருந்த ஒருவனை கொண்டு இப்ப கர்த்தர் அவனுடைய தன்மையை மாற்றுகிறான். அவன் மீன் பிடிக்கிறவன் மனிதனை பிடிக்கிறவனாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா. இரண்டு முறை பெரிய வலைகள், பெரிய மீன்கள் நிறைந்த வலையை இழுத்தவன் பேதுரு. அந்த ரெண்டு மெகா காரியம் அவனுடைய ஊழியத்தில் நடந்துச்சா இல்லையா? நடந்ததா இல்லையா? நடந்துன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப எல்லாம் நடந்துச்சு? பெந்தேகோஸ்தே நாளின் போது இன்னொரு முறை 5000 பேர், இன்னொரு முறை 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமாவா இல்லையா? பெரிய இன்னொரு படகு அமிழத்தக்க ஒரு முறை மீன்களும் 150 மீன்கள் நிறைந்த சோதரம் வலையை சோதரம் இழுத்து கொண்டு வந்த 2 முறை. நீங்க நல்ல கவனிங்க, இந்த சீசன் என்பவன் எந்த சீசனை உருவாக்கணும்? சீசன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறானே தவிர அவனை டோட்டல் அப்படியே கர்த்தர் வேறொரு இடத்துல கொண்டு விடுவதில்லை. அவனுடைய குணத்தை, அவனுடைய காரியத்தை கொண்டு அவனை தேவனுக்கு பிரயோஜனமானவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. என்னுடைய தன்மை தேவனுக்கு பிரயோஜனமானதாய் மாற்றப்படுகிறது. என்னுடைய தன்மை தேவனை தொடர்கிறதாய் மாற்றப்படுகிறது. என்னுடைய தன்மை தேவனை ஃபாலோ பண்ணுகிறதாய் மாற்றப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, முதல்ல இவன் தனக்கான வைத்தவைகளை விட்டு விடுகிறவனும் புறப்பட்டு போகிறவனுமாயிருக்கிறான். புறப்படாதவன் எவனும் அப்போஸ்தலன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அலைந்து நீங்க நல்ல கவனிங்க. சோதரம் அப்போஸ்தலன் என்று பவுல் அழைக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தாரோ அன்றையிலிருந்து அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து அலைய ஆரம்பித்தான். ஆமென்,
அல்லேலூயா. நேரடியான அப்போஸ்தலனை அவன் ஏற்படுத்தாத பொழுது அப்போஸ்தல ஊழியத்தினுடைய அடையாளம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒருவனை தேவனை கிறிஸ்துவை சந்திக்காத ஒருவன், கிறிஸ்துவோடு கூட வாழாத ஒருவன், நான் அப்போஸ்தல ஊழியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பவுலை சந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது முதல் அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவன் இவன். ஆமென். 3 மிஷனரி பிரயாணங்கள், பவுலுடைய இந்த பிரயாணங்கள் தான் இன்றைக்கு திருச்சபைகளுடைய சோதரம் ஸ்தாபனத்திற்கும் திருச்சபைகளுடைய சோதரம் இன்றைக்கு தேவனை ஆராதிப்பதற்குரிய மகிமைக்கும் இவைகள் காரணமாயிருந்தது. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த பவுல் தான் சோதரம் பட்டணங்கள் தோறும் திருச்சபையை ஸ்தாபித்தான். பவுல் தான் அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தினான். பவுல் தான் அங்கே மேய்ப்பர்களை ஏற்படுத்தினான். பவுல் அந்த திருச்சபையை ஸ்தாபித்து அதை அவன் அந்த ஸ்தலம் பண்ணிவிட்டு அவன் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்து விடுகிறான். இது தேவ மகிமைக்கான அப்போஸ்தல ஊழியத்துடைய முதல் பகுதி. 2வது, இவனுடைய வேலை என்ன? சோதரம் சகல ஜனங்களையும் சீசர்களாக்கி சோதரம் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பது, ஞானஸ்தானம் என்பது தேவனோடு கூட ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இன்றைக்கு இரட்சணிய சேனை வேறு ஒரு ரூபத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அநேக முறை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ இவன் தேவனுடைய சோதரம் தேவனை பின்பற்றுகளை உருவாக்கி அவர்களை தேவனோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்த செய்து இப்பந்தான் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியவன். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலங்கிற ஒரு சபையை சாபித்து அந்தால போகிறவன் அல்ல, அவர்களுக்கு உபதேசம் பண்ண. என்ன உபதேசம் பண்ணணும்? சோதரம் வாசிங்கம்மா, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், போதுமா? நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியது என்ன? கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி தந்தாரோ, தேவன் என்னை எப்படி வளர்த்தாரோ, தேவன் எனக்கு எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ, தேவன் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டாரோ, இவைகளை எல்லாம் நான் கை கொள்ளும்படி உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் திருச்சபைக்கு சொல்லலை அப்படின்னா அதுக்கு மொத்த பழியும் பாவமும் சுமக்கிறது யாரு? ஊழியக்காரன். அதை மாற்றமே இல்லை. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், ஊழியன் என்பவன் சபையினுடைய மீறுதல்களை சுமக்கிறவன். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. ஊழியன் சோதரம் ஒரு வேத வசனம் சொல்லுகிற, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருங்கள். ஆமென். நான் அந்த போதகருக்கு வரும்போது இதை பேசுகிறேன். நீங்கள் நல்ல கவனிங்க. சுவிசேஷ சோதரம் ஒரு அப்போஸ்தலன், அவன் புறப்படுகிறவன், அவன் சோதரம் சீசராய் மாற்றுகிறவன், அவன் உபதேசிக்கிறவன், அந்த திருச்சபையை ஸ்தாபனம் பண்ணிவிட்டு அவன் கடந்து போய் விடுகிறான். இவன் தான் அப்போஸ்தலன். ஆமென். அல்லேலூயா. தனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டாதவன் அப்போஸ்தலன். ஆமென். அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிறது சோதரம் தீர்க்கதரிசிகள். யார் தீர்க்கதரிசிகள்? சிலரை அப்போஸ்தலராகும், சிலரை தீர்க்கதரிசிகள்ங்கிறது தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்கு சொல்லுகிறவர்கள். ஆமென். தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் வேறு, தீர்க்க தரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேறு. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, தீர்க்க தரிசன வரம் பெற்ற உடனே நான் யாரா மாறிடுறேன்? தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் வேறு, தீர்க்க தரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேறு.
தீர்க்க தரிசன ஊழியத்தை பெற்றவன் வேறு, சோதரன் தீர்க்க தரிசன சோதரன் வரத்தை பெற்றவன் வேறு. நீங்கள் நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசியும் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவனும் ஒன்றில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசியா இவன் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவன், தேவ வார்த்தையை கேட்டு அதை ஜனத்திற்கு சொல்லுகிறவன். ஆமென். கர்த்தர் இவனை போம்பாரு, கர்த்தர் இவனை சொல்லும்பாரு, இவன் சொல்லுவான். நீங்க நல்ல கவனிங்க, சவுலும் தீர்க்கதரிசி தான். சவுல் தீர்க்கதரிசனம் சொன்னானா இல்லையா? ஹலோ, சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னானா இல்லையா? சொன்னான். பவுல் சொல்லுகிறான், சோதரன் தாவீதும் தேவனை குறித்து இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்படின்னா சவுலும் சோதரன் தாவீதும் தீர்க்கதரிசிகள் என்ற பட்டியலில் வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் தீர்க்கதரிசிகளாய் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படின்னா தீர்க்கதரிசி என்பவையா தேவ சுத்தத்தை அறிகிறவன் மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு முன்பாகவே நிற்கக்கூடியவன். இவன் தேவன் சொன்னால் ஒழிய, தேவ வார்த்தையை பெற்றால் ஒழிய, தேவ வார்த்தையை கேட்டால் ஒழிய இவன் வெளிவருவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊழியக்காரன் சொல்கிற அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் குறித்து வச்சுக்கிடுவோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் ஊழியனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன தெரியுமா? சில கூட்டத்துக்கு போனால் தீர்க்க தரிசனம் சொல்லியே ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் நல்ல கவனிங்க, தீர்க்க தரிச ஊழியம் பெற்றவன், தீர்க்க தரிசி அபிஷேகிக்கப்பட்டவன். நீங்கள் தீர்க்க தரிசிகளை எல்லாம் எடுத்து பார்த்துங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இந்த வார்த்தை வரமா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதுங்க. ஆமென். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கர்த்தரும் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. எவன் வாயில இருந்து விழுகிற வார்த்தை நடக்கிறதோ, எவர் வாயிலிருந்து விழுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறாரோ, எவன் கர்த்தருடைய சமூகத்தை கேட்டு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறானோ, நீங்க நல்ல கவனிங்க, அவன் மட்டுமே தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்றவன். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் தீர்க்க தரிசிகளாய் அபிஷேகம் பண்ணப்படாத வரையிலும் அவர்களுக்கு இந்த ஊழியம் கைகூடி வருவதில்லை. அல்லேலூயா. முதல்ல வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் என்பவன் அவன் அனுப்பப்பட்டவன், அவன் அனுப்பப்படுகிறவன் ஸ்தாபிக்கிறான், சிறப்படுத்துகிறான், போய்விடுகிறான். தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத வரையிலும் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளிப்படுவதில்லை. ஆமென். ஒரு கேள்வி, இந்த தீர்க்கதரிசியானவனுக்கு ஒரு கேள்வி, நல்ல கவனிங்க. எலியா தன்னுடைய எத்தனாவது வயதில் தீர்க்க தரிசனம் சொன்னான்? யாராவது சொல்ல முடியுமா? எலியா தன்னுடைய எத்தனாவது வயதில் தீர்க்க தரிசனம் சொன்னான்? வேதம் அழகாக ஆரம்பிக்கிறது, திஸ்பியனாகிய எலியா. அவ்வளோதான். இவன் எத்தனை வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான்னு என்ன செய்யாது, எந்த குறிப்பும் இல்லைங்க. திஸ்பியனாகிய எலியா. எலியாவுடைய வம்ச வரலாறு எங்கெங்க? ஏன்னா வம்ச வரலாறு கொடுத்துருந்தாங்கன்னா சோதரன் நமக்கு தெரியும். நம்ம ஆட்கள் கால்குலேட் போட்டு, ஆதாமில் இருந்து கால்குலேட் போட்டு, இவனுக்கு இவன் பிறந்தான், இந்த வம்சத்தில் பிறந்தான், இத்தனாவது வயசில் எலியா தீர்க்கதரிசனம் சொன்னால் அப்போ தீர்க்கதரிசி இத்தனை வயசில் தான் வந்துடணும்னு சொல்லியிருப்போம். ஆண்டவருக்கு நல்ல தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு வயது கிடையாது. நீங்கள் சின்ன வயசில் கர்த்தர் அழைத்தும் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்படலாம். முதிர் வயதானவர்களும் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்படலாம். அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற வரையிலும் வெளிப்படாதவன். தேவ வார்த்தை கிடைக்கலன்னா, எனக்கு தேவ வார்த்தை இல்லை, தேவ வெளிப்படுதல் இல்லை, தேவனுடைய வழிநடத்தல் இல்லை, நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருவான் இவன். ஆமென். தேவ வார்த்தையை தவிர சோத்திரம் ஒன்றையும் பேசாதவன் இவன்.
ரெண்டாவது, தன்னுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அது நடக்குதான் நடக்கலையான்னு காத்திருப்பவன் தீர்க்கதரிசி அல்ல. ஆமென். நீங்கள் நல்ல கவனிங்க. தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசி வாயிலிருந்து விழுகிற வார்த்தையை கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், ஏன் வேலை முடிஞ்சுன்னு அவன் போய்கிட்டே இருப்பான். யோனாவை போல உட்காந்து எப்பண்டா அழியும்னு காத்து கொண்டிருக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. நல்ல அதனால தான் சொன்னேன், வரம் வேறு, அபிஷேகிக்கப்பட்ட ஊழியம் வேறு. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கூட்டம் சுவிசேஷகர்கள். இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் வேலை என்ன? தேவனுடைய ரட்சிப்பை அறிவிப்பவர்கள். அல்லேலூயா. இவர்கள் சற்று அப்போஸ்தலருடைய ஊழியத்தோடு கூட ஒத்து வருகிறவர்கள், ஆனால் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை விட்டு வேறுபட்டவர்கள். ஆமென். சுவிசேஷர்களுக்கு என்று குறிப்பிட்ட இடம் உண்டு. தங்களுடைய இடத்தை விட்டு இவர்கள் வெளியே போக மாட்டாங்க. தங்களுடைய இடத்தில் இருந்து கொண்டு தங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே, அல்லாவிட்டால் தேவன் சொல்லுகிற இடத்திலே, காண்பிக்கிற இடத்திலே சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பவர்கள். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, சோதரம், அப்போஸ்தலர் சொல்லுகிற சுவிசேஷம் வேறு, சுவிசேஷகன் சொல்லுகிற சுவிசேஷம் வேறு. ஆமென். அப்போஸ்தலன் எதை சொல்லுகிறான்? தேவன் தனக்கு கட்டளையிட்டவைகள், தேவன் தனக்கு செய்யும்படியாய் செய்தவைகள், தேவன் யாருன்னு சொல்லுகிறான், தேவனை நீ பின்பற்றுவதற்கு என்ன வேணும்னு சொல்றான். சுவிசேஷகன் என்ன சொல்றான் தெரியுமா? தேவனுடைய ரட்சிப்பை சுமந்து கொண்டு போகிறவன் சுவிசேஷகன். அல்லேலூயா. இவன் தான் மலைகளின் மேலே நடக்கக்கூடியவன். அல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்பை கொண்டு, தேவனுடைய வெற்றியை கொண்டு, தேவனுடைய மகிமையை கொண்டு, தேவனுடைய வல்லமையை கொண்டு கொண்டு ஓடி போகிறவன். அல்லேலூயா. சீயோனுக்கு உன் தேவன் சோதரன் ஜீவிக்கிறார், ரட்சிக்கிறான்னு சொல்லிட்டு மலைகள் மேலே வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகானவைகள். நீங்க நல்ல கவனிங்க. சுவிசேஷகன் தன்னுடைய வழிகளிலே சற்று முள்ளுகளும் கல்லுகளும் நிறைந்த பாதையிலே நடக்கக்கூடியவன். நீங்கள் சுவிசேஷனுடைய பாதங்களை ஒருவேளை அழகானவைகள் என்று நினைத்தீங்கன்னா, வேதம் சொல்ல கர்த்தர் அவனுடைய பாதங்களை கர்த்தர் அழகாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்கென்று ஒரு திருச்சபை உண்டு. இவன் அந்த திருச்சபையின் அங்கத்தினன். நீங்கள் நல்ல கவனிங்க. விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் சுவிசேஷகனாய் சோதரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன் அவன் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே சென்று சுவிசேஷம் அறிவிப்பான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இவன் தேவனுடைய மகிமை அறிவிக்கிறவன், தேவ வல்லமை அறிவிக்கிறவன், தேவ ரட்சிப்பை அறிவிக்கிறவன், தேவனுடைய ரட்சிப்பின் வழிகளை அறிவிக்கிறவன், தேவன் ரட்சிக்கிறான்னு சொல்லுகிறவன், இவர் உன்னை சோதரம் விடுதலையாக்குவான்னு சொல்லுகிறவன், விடுதலையை பிரசங்கிக்கிறவன், விடுதலையை சொல்லுகிறவன், தேவ நன்மையை சொல்லுகிறவன், தேவனுடைய சோதர அற்புதத்தை பேசுகிறவன், தேவனுடைய அடையாளங்களை பேசுகிறவன், தேவனுக்காய் தன்னுடைய ஜனத்தின் ஆத்தும பாரங்களை சுமப்பவன் சுவிசேஷகன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இவன் இந்த விடுதலையை கொண்டு ஓடி வருகிறவன். இவன் விடுதலையை கொண்டு பிரஸ்தாபப்படுத்துகிறவன். இவன் கடைசியாய் 2 பேரை வேதம் சொல்லுகிறது, மெய்ப்பர்கள், போதர்கள். இவர்கள் இருவர் தான் சபைக்கு பொறுப்பாளிகள். ஆமென். அல்லேலூயா. ஒரு திருச்சபையை நடத்துகிற ஒரு நபர், ஒன்றில் அவர் மேய்ப்பராயிருப்பார், இன்னொன்று அவர் போதகராயிருப்பார். அல்லேலூயா. ஒருவர் மேய்ப்பர் அல்லாவிட்டா போது. இந்த 2 அபிஷேகங்களும் திருச்சபையை நடத்துகின்றன. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் ஒரு திருச்சபையை நடத்தக்கூடியவன். அவன் மேய்ப்பனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அவன் போதகனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். மேய்ப்பனுடைய வேலை என்ன?
மேய்ப்பனுடைய வேலை என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 23 வாசிங்க. வாசிங்களேன், பார்த்து தான் வாசிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு சுவிசேஷகன் ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவது. தன்னுடைய ஆடுகள் சுதந்திரம் சரியாய் மேய்கின்றனவா, தன்னுடைய ஆடுகள் சரியாய் போஷிக்கப்படுகின்றனவா, தன்னுடைய ஆடுகளை கவனிப்பவன் மேய்ப்பன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன்னுடைய ஆடுகளை கவனிப்பவனை இந்த மேய்ப்பன் தான் தன் திருச்சபைக்குள்ள சோதரம் அப்போஸ்தலரை அனுமதிக்க வேண்டுமா, அல்லாவிட்ட தீர்க்க தரிசனம் வேணுமா, சுவிசேஷம் வேணுமா, தன்னுடைய திருச்சபைக்குள்ள எது வேணும் என்பது இந்த மேய்ப்பனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. அல்லேலூயா. இந்த மேய்ப்பவன் என்பவன் இவன் கவனிக்கிறவன். இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கவனிக்கிறவன், தன்னுடைய ஆடுகள் மேலே கரிசனை உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, இவன் தான் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. இந்த மேய்ப்பனை தாண்டிதான் ஓநாய்கள் சோதரம் திருச்சபைக்குள்ளாய் வர முடியும். இந்த மேய்ப்பனை தாண்டிதான் ஓநாய்கள் சோதரம் இந்த சோதரம் மந்தைக்குள்ளாய் வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் ஆடுகள் பலவீனப்படுகிற பொழுது அவைகளை சுமக்கிறவனும் அவன்தான். ஆடுகள் முரட்டாட்டம் பண்ணுகிற பொழுது அவைகளை தண்டிக்கிறவனும் அவன்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆடுகள் இவைகள் எங்கே அடைய வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், ஆடுகளுடைய தன்மை என்ன, அவைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனவா, நன்றாய் இருக்கின்றனவா, ஆடுகள் மேய்கின்றனவா, போதுமான தண்ணீர் அவைகளுக்கு கிடைக்கிறதா என்பதை கவனிக்கிறவன் இந்த மேய்ப்பன். ஆமே. இவன் இல்லைன்னா திருச்சபை சீர்குலைந்து போகும். அல்லேலூயா. இவன் இல்லைன்னா ஆடுகள் ஓநாய்களுக்கு இரையாகிவிடும். நீங்கள் நல்ல கவனிங்க. இந்த மேய்ப்பன் என்பவனே மந்தையை போஷிக்கிறவனும் மந்தையால் போஷிக்கப்படுகிறவனும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் என்பவனே மந்தையை போஷிக்கிறவனும் மந்தையால் போஷிக்கப்படுகிறவனும். நீங்கள் நல்ல கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னுடைய மந்தைக்குள்ளாய், நான் இருக்கிற தொழுவத்திற்குள்ளாய் நான் எதையுமே செய்ய மாட்டேன். என் மேய்ப்பன் என்னை போஷிக்கணும், ஆனால் என் ரோமமோ என் பாலையும் கொண்டு நான் என்ன செய்திருவேன்? எங்கேயோ கொண்டு விட்டுட்டு வந்துடுவேன். ஆமென். இன்னைக்கு எல்லா திருச்சபைகளும் சந்திக்கிற பிரச்சனைகள். சுவிசேஷன் சொல்கிறவனும், அப்போஸ்தலன் சொல்கிறவனும், தீர்க்கதரிசனு சொல்கிறவனும் தன்னுடைய வேலையை செய்யாமல் மந்தைக்குள்ளாய் ஊடுருகிற பொழுது இவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் மாறி போகிறான். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுதுங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒவ்வொருவனையும் போஷிக்கிற தன்மையிலும் வித்தியாசம் உண்டு. ஆமென். போதகன் யார்? இவன் சத்தியத்தை அறிவிப்பான். தேவ திருச்சபையில் சில பாஸ்டர்ஸ், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன், சில பாஸ்டர்ஸுக்கு மேய்ப்பரின் அபிஷேகம் இருக்கும், சில பாஸ்டர்ஸுக்கு சோத்திரம் போதகரின் அபிஷேகம் இருக்கும். ஆமென். ஆனால் சபை பாஸ்டர்ஸ் இந்த இரண்டு அபிஷேகங்களையும் சிலர் பெற்றிருக்கக்கூடும். ஆடுகளை கவனிக்க வேண்டியது வேலை. இந்த மேய்ப்பன் என்பவன் போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். இவன் ஃபீட் பண்ணுகிறவனாகவும் இருக்கணும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவ திருச்சபையை போதிக்கிறவன், தேவ திருச்சபைக்கு போதிக்கிறவன், ஒரு பாஸ்டர் சொல்லட்டும், ஒரு மேய்ப்பன் தான் போதிக்க முடியும். ஒரு மேய்ப்பன் தான் தன்னுடைய ஆடுகளை பழக்குவிக்க முடியும். ஒரு மேய்ப்பன் தான் தன்னுடைய ஆடுகளுக்கு படித்து கொடுக்க முடியும். இந்த மேய்ப்பன் என்பவன் இன்றைக்கு நிற்கிறான். இப்போ தேவ திருச்சபைக்குள்ளாய் வருகிற சோதரம் ஊழியர்கள், சோதரம் ஊழியத்தின் பாதையில் நிற்கிறவர்கள் தங்களுடைய ஊழியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். தேவ திருச்சபை தன்னிடத்தில் வருகிற ஊழியன் இந்த 5 ஊழியங்கள் எவன் என்பதை தேவ திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எபேசு திருச்சபைக்கு அன்னைக்கு இத்தனை சோதரம் இவர்கள் இத்தனை வேரியேஷனை தெரிந்து கொண்டபடியினால எபேசு திருச்சபையின் தூதன் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்ன பொழுது அவர்களை சோதித்தார்கள், பொய்யர் என்று கண்டறிந்தார்கள், அவர்களை விட்டு விலகிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையை எல்லா நேரத்திலும் நான் எல்லா இடத்திலும் சொல்வேன், இன்றைக்கு உங்களுக்கான மேய்ச்சல்களின் இல்லங்கள் அநேகம் உண்டு. ஆனால் அடைவதற்கான ஒரு கொட்டகையும் உண்டு. ஆமென். நீ கொட்டகைக்கு உள்ள வந்து அடையலன்னா வனாந்தரத்தின் ஓநாய்களும் வனாந்தரத்தின் கொடிய மிருகங்களும் உன்னை பீறி போடும் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. உன்னை குணமாக்குவதற்கு, உனக்கு தேவ சித்தத்தை அறிவிப்பதற்கு இங்கே தீர்க்கதரிசிகள் உண்டு. உனக்கு சோதனம் புதிய சோதனம் ஸ்தாபனங்களை புதிய சோதனம் தொழுவத்தை ஸ்தாபிப்பதற்கு அப்போஸ்தலர் உண்டு. உன்னை போதித்து நடத்துவதற்கு போதகர்கள் உண்டு. தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமை அறிக்க சுவிசேஷங்கள் இங்குண்டு. இது அத்தனையும் வேணும்னா நீ தேவனுடைய கொட்டைக்குள்ளாய் இருந்தாக வேண்டும், தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளாய் இருந்தாக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே நிற்கிறோம், எதை சார்ந்து நிற்கிறோம் என்பதை சற்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஊழியங்களை தெரிந்து கொண்டால் மட்டுமே எவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், எவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை வித்தியாசம் காண முடியும். இன்றைக்கி நாம் எங்கே நிற்கிறோம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் நம்முடைய வித்தியாசங்களும் எங்கே நிற்கிறது என்பதை சற்று கவனிக்க வேண்டும். ஒன்று, கண்ணை மூடிட்டு பிடிக்காத ஊழியக்காரன் அத்தனை பேரையும் கள்ள ஊழியக்காரன்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு ஊழியக்காரன், திருச்சபை ஊழியக்காரனுக்கு வர்ற சோதனை இதுதான். பிடிக்கிற வரையிலும் பிரச்சனை இல்லாத வரையில் நல்ல ஊழியக்காரன். என்னைக்கு பிரச்சனை வந்தோ உங்கள் கையில் விட்டுறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் எங்கே நிற்க எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே பகுத்தறிகிற அறிவை கர்த்தர் எங்களுக்கு தாரும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். பகுத்தறிகிற அறிவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பகுத்தறிகிற அறிவு ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வருவதாக. பகுத்தறிகிற அறிவை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றி நிற்கிறவர்களையும் பகுத்தறியும்படியாய், எங்களை சுற்றி நிற்கிறவர்களையும் பகுத்தறியும்படியாய் என் ஆண்டவர் எங்களை நடத்துவீராகன்னு சொல்லுங்க. இந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுவோமா? ஐயா, இந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை
கேரோப 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 பையால் நீலை நிற்கிறோ கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ கேரோப 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 எல்லாரும் கேட்போம். அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ரோப கேரோப கேரோப கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. ஓ சோதரமே கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. கேரோப கேரோ பாடலை பாடுகிற பொழுதே ஒருவேளை உங்களுடைய கரங்களில் காணிக்கைகளை வைத்திருப்பீங்கன்னு சொன்னா முன்னாய் வந்து முழங்கால் படியிட்டு தேவ சமத்தில் படைக்கலாம். கேரோப கேரோப கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. வல்லமையை அளித்தது உங்க கேரோப வரங்களை கொடுத்தது உங்க கேரோப வல்லமையை அளித்தது உங்க கேரோப வரங்களை கொடுத்தது உங்க கேரோப 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 கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. ஒரு முறை கூட சொல்லுமா கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. கேரோப 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 கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. எல்லாரும் பிரைஸ் லார்டமே. கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. கேரோப 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 கேரோபையால் நிலை தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ கேரோபையால் நிலை நிற்கிறோ தேவ கேரோபையால் நிலை நிற்கிறோ. அப்படியே தேவ சமத்தில் ஒப்பு கொடுக்க பார்க்குறோம். இந்த கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. சோதிக்கிறதையும் கண்டறிகிறதையும் உள்ள கிருபை எபேசு திருச்சபைக்கு இருந்தது. எனக்கு எங்க திருச்சபையில் ஆண்டவரே இந்த வர்றோம் இந்த கிருபை அபரிதமாய் பெருகட்டோன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கொள்ளுமா. எனக்குள்ளும் இந்த கிருபை பெருகட்டும், என் திருச்சபைக்குள்ளும் பெருகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளும் இந்த கிருபை பெருகட்டும், என் திருச்சபைக்குள்ளும் பெருகட்டும்.
கர்த்தரனை நடத்துவீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எபேசு திருச்சபைக்கு தேவன் விசேஷித்த கிருபைகளை அளித்த ஆண்டவரே, எபேசு திருச்சபைக்கு தேவன் விசேஷித்த கிருபைகளை தந்து அப்பா தங்களை பொய்யர் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே, பொய்யராய் வந்து தேவ திருச்சபையை வஞ்சிக்க வந்தவர்களை, திருச்சபையின் விசுவாசங்களுக்கு ஒவ்வாத உபதேசங்களை கொண்டு வந்தவர்களை தேவன் அனுப்பினவர்கள் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்க வந்தவர்களை ஆண்டவரே எபேசு திருச்சபை கண்டு கொண்டதல்லவா. இன்றைக்கு எங்க திருச்சபையிலும் இது வரட்டும்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி நிற்கிறார்கள். எனக்குள்ள இது வரட்டும்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி நிற்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ மகிமை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இந்த மகிமை தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பெருகுவதாக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த கிருபை பெருகும்படியாய் என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆசீர்வதியும், பெருக செய்யும், வளர செய்யும். இப்பொழுதும் இங்கு யாராயிலும் பலவீனத்தோடு கூட நிற்பார்கள் என்று சொன்னார். ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாய் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் நிற்பார்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, அல்லாவிட்டால் தங்களுடைய வித்தியாசமான விதவிதமான சூழ்நிலைகளினாலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது அத்தனை பேரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ மகிமை நிரம்பட்டும் ஆண்டவரே. என் ஆவியாண்டே கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கும் இதே கிருபை நிறக்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு கூட நிற்கிற அத்தனை பேரையும் ஒரு முறை கூட நினைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா தம்முடைய பிள்ளைகளை தொட்டு கர்த்தர் பலப்படுத்துவீராக, குணமாக்குவீராக, விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விடுதலை தகப்பனே தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருவதாக உமக்கு நன்றி. கிருபையாய் நடத்துகிற தெய்வம் இன்னும் ஆண்டவரே மகிமையாய் நீர் நடத்தி அருளுவீராக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினம் நடைபெற இருக்கிற வீட்டு கூட்டத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய கூடுகை நிமித்தமாய் அந்த இல்லம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். நீர் மாத்திரம் தொடர்ந்து பலப்படுத்தும், வழி நடத்தும், கூட இருந்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.